திலக் வர்மா, டெவான் கான்வே இவங்க 2 பேருக்கிடையே இருக்கிற ஒரு ஒற்றுமை இந்த ஐபிஎல்ல மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்குது. ஆமாங்க, இவங்க 2 பேருமே ரிட்டையர்டு அவுட் ஆயிருக்கிறாங்க. நம்ம எல்லாருக்குமே ரிட்டையர்டு ஹர்ட்னா என்னன்னு தெரியும். ஒரு பேட்ஸ்மேன் விளாண்டுட்டு இருக்கும்போது காயமடைஞ்ச காரணத்தினால இதுக்கு மேலே என்னால் விளாட முடியாது அப்படின்னு சொல்லி வெளியேறதுக்கு பேர் தான் ரிட்டையர்டு ஹர்ட். ஆனால் அந்த மாதிரி எந்த விதமான காயமும் இல்லாமல் பேட்டிங் ஆடிட்டு இருக்கும் போதே இல்லை எனக்கு இதுக்கு மேலே பேட்டிங் ஆட விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு பேட்ஸ்மேன் சுயமாக முடிவெடுத்து வெளியே வரதுக்கு பேர் தான் ரிட்டையர்டு அவுட். இது சுயமாக ஒரு பேட்ஸ்மேன் எடுக்க வேண்டிய ஒரு முடிவு. இங்கே என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னா, சில நேரம் சில டீம்ஸ் ஒரு பேட்ஸ்மேன் விளாண்டுட்டு இருக்கும்போது அவர் பேட்ல இருந்து போதுமான அளவுக்கு ரன்ஸ் வரல அப்படின்னாலோ இல்லை போதுமான ஸ்ட்ரைக் ரேட்டில் ரன்ஸ் வரல அப்படின்னாலோ அவங்க முடிவெடுக்கிறாங்க, எங்ககிட்ட மற்ற பேட்ஸ்மேன் இருக்காங்க, இந்த பேட்ஸ்மேன் உள்ளே வந்துட்டா நாங்கள் மற்ற பேட்ஸ்மேன் வச்சு விளாண்டுக்கோம் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்து அந்த முடிவை பேட்ஸ்மேன் கிட்ட கம்யூனிகேட் பண்ணி அவங்கள உள்ளே வர வைக்கிறாங்க. இதுதாங்க பிரச்சனையாகுது. ஏன் நீங்கள் ரிட்டையர்ட் அவுட் பண்ணணும் ஒரு பேட்ஸ்மேனை? திலக் வர்மா அதே மாதிரி ஒரு மும்பை இந்தியன்ஸ் மேட்ச்சில் ரிட்டையர்ட் அவுட் ஆகி உள்ளே வந்ததை நம்ம பார்த்தோம். டெவான் கான்வேயும் அதே மாதிரி ரிட்டையர்ட் அவுட் ஆகி உள்ளே வந்தார். இந்த 2 மேட்ச்லையுமே கடைசி சில ஓவர்களில் உள்ளுக்குள்ளே ட்ரெஸ்ஸிங் ரூமில் இருக்கிற பேட்ஸ்மேன் இவரை விட அதிகமாக சிக்ஸஸ் அடிப்பாங்கன்ற ஒரு எண்ணத்தில் தான் அனுப்புகிறாங்க. ஆனால் அந்த மாதிரி நடக்கிறது இல்லைன்றதையும் பார்க்குறோம். இதுக்கு பதிலாக அங்கே விளாண்டுட்டு இருக்கிற அந்த பேட்ஸ்மேனே சிக்ஸ் அடிக்க போய் ட்ரை பண்ணி கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டா கூட பரவாயில்ல. எனக்கு சத்தியமாக டீம்ஸ் ஏன் இதை செய்கிறாங்கன்றது புரியவே இல்லைங்க. நீங்கள் ஆனால் என்ன நினைக்கிறீங்க? ரிட்டையர்ட் அவுட்ன்ற ரூல் இருக்கலாமா வேணாமா? திலக் வர்மாவோ டெவான் கான்வேயோ இந்த மாதிரி உள்ளே போனதுனால அவங்க மனநிலைக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் நீங்கள் நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.